அடுத்த சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் விபி வேர்ல்ட் என்ற பெயரிலே பிரம்மாண்டமான சைவ உணவகங்களை திறந்துள்ள வசந்த பவன் ரவி. முப்பது ஆண்டுகளில் 25க்கும் மேற்பட்ட கிளைகளோடு வசந்த பவன் உணவகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அந்த உணவகத்தின் அதிபரான ரவியின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான். சைவ உணவு பிரியர்கள் இதுவரையிலே பழக்கப்படாத பல புதிய சுவையான உணவுகளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக இவர் திறந்திருக்கின்ற பிரம்மாண்டமான புதிய உணவகம்தான் விபி வேர்ல்ட். தமிழ் திரையுலகில் இவரை தெரியாதவர்களே இல்லை என்கின்ற அளவுக்கு திரையுலகத்திலே உள்ள பலரோடு மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்ற வசந்த பவன் ரவி இந்த ஓட்டல் துறையிலே தான் பெற்ற பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெரைட்டி டிஷ்ஷஸுக்கு வந்து துவக்கமாக இந்த இடம் இருக்குது. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற ஃபுட்டு நம்மெல்லாம் பார்க்குறோம். கொரோனாக்கு அப்புறம் அந்த ஃபுட்டு வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்லி சவுத் இந்தியன் தாங்க. எங்கள் அப்பா நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஆரம்பித்து 1969. அப்போது அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு இட்லி தோசை ஆரம்பித்தார். அப்போ அவர் கொஞ்சம் மாறினார். ஏன்னா இட்லி தோசையில் நம்ம எல்லாருமே அதான காலையில் இருந்து சாப்பிட்றாங்க, வெளியில் வீட்டுக்கு வந்தாலும் அதான் சாப்பிட்றாங்க, வெளியே வந்தாலும் அதை சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாம்பே போயிட்டு. நீங்கள் இந்த துறையில் செய்த முதல் இன்னோவேஷன் அப்படின்னு அது தாம்பரம் மரங்க 96. அப்போ தான் நானே தொழிலுக்குள்ளேயே வரேன். எங்கள் அப்பா அப்போ தான் என்னை தனியாக விட்டார். ஸோ தனியாக விடும்பொழுது நான் அதில் நிறைய விஷயங்களில் நம்ம வெளியே ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி ப்ரெசன்டேஷனு, ஏன்னா இதுக்கு மேலே போகிறதுக்கு வந்து நீங்கள் பிகினிங்கில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணீங்க? பொதுவாக நம்ம தமிழ்நாட்டு பீப்புள் வந்து வேறு வேலைக்கு தான் போகிறாங்களே, ஹோட்டல் தொழில் லைக் பண்ணுறது இல்லை. இப்போ இந்த மேன் பவர் தவிர ஃபுட்டில் வேறு என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது? எங்களுக்கு மெயினாக என்ன இதுன்னா அரிசி, பருப்பு, உளுந்து எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இல்லை. நம்ம ஊரில் ஒரு மாம்பழம் மாதிரி தானே வச்சுங்களேன், அது அரிசி, டாலு இதெல்லாம் அந்த பர்டிகுலர் ஊரில் இருந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ஒன்று போட்டிருக்கோம், லோட்டஸ் ஸ்டம்புன்னு சொல்லிட்டு தாமரை தண்டு இருக்குல்ல. ஆமாம், நம்ம ஊரில் அவ்வளோ தாமரை இருக்கா உங்களுக்கே தெரியும், குளத்துலலாம் தாமரையே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பீஸா, பாஸ்தாலாம் எடுத்திங்கன்னா என்ன சீஸ் இம்போர்ட்டடில் பெஸ்ட்டோ அதை இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் பண்ணுறது தின் க்ரஸ்ட் பீஸா ஒன்று பண்ணுறோம். அந்த பீஸா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மைதா மாவில் பண்ணுவாங்க. இந்த ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஹெல்த் கன்சர்ன் இருக்கணும்னு எந்த காலத்தில் திட்டமிட ஆரம்பிச்சிங்க? ஹெல்த்துன்னு நீங்கள் 100% போனீங்கன்னா ஜனங்க அது வந்து லைக் பண்ணல. நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். ராகி தோசை வச்சுருக்கோம், ராகி தோசையே ஓடாது, கேட்க மாட்டாங்க. அவங்க கீ ரோஸ்ட்டு தான் கேட்பாங்க. பட் இது வந்து நிஜமாவே ஒரு பெரிய சேலஞ்சு. மக்கள் இதை எப்படி ஏற்றுக்குவாங்கிற ஒரே ஒரு சேலஞ்சு. சாப்பிட வர்றவங்கள்ட்ட என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு? ஆக்சுவலாக அவங்க எதிர்பார்க்குறது ஆம்பியன்ஸ், இந்த லுக், ஹைஜீனிக். தட் பிளேஸ் எ மேஜர் பார்ட். இந்த என்வாயர்மெண்ட்டில் இந்த ஒரு அட்மாஸ்பியரில் இவ்வளோ ரிச்சு சூழ்நிலையில் ஒரு ஃபுட்டை தரணும்னா நிஜமாக அதுக்கான காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மக்களுக்கு பாக்கெட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் எப்போதுமே எங்களோட விபியோட நேமே வந்து மக்களோட ரேட்டை பற்றியே இங்கே வந்து பேசவே மாட்டாங்க, ஏன்னா கரெக்டாக இருக்கும். பொதுவாக மக்கள் வந்து ஃபுட்டுக்கு பார்க்குறாங்களா, அட்மாஸ்பியருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? மக்களுக்கு வந்து ஃபுட்டுங்கிறது எங்கே வேணாலும் இருக்கும். இப்போ எம்எல் வசந்தகுமாரியுடைய நினைவாக தான் வசந்த பவன் உங்கள் அப்பா பேர் வச்சாங்க.
கரெக்டு. நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு டேக்லைனா நம்ம வீடுன்னு வச்சிங்க. நம்ம வீடு வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டோம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ஹோட்டல் நடத்த ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு, முதல் பாராட்டு அது ஹைவே அமைச்சர் நிதின் கட்காரி அவர் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னா எது? கீ ரோஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்மகிட்ட. ஏன்னா அதில் யூஸ் பண்ணுற கல் இருக்குல்ல, தோசை கல்லுக்கு ஒரு இது இருக்குது, திக்னஸ். எந்த இடத்துல உங்கள் பையன் இந்த உள்ளே வந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டீங்க? என் பையன் உள்ளே வரும்பொழுது அவன் வந்து என்ன பண்ணான்னா, சுவிட்சர்லாந்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு டிஸ்னி லேண்டில் கொஞ்ச நாள் இருந்தால், அப்புறம் இந்தோனேஷியாவில் ஒர்க் பண்ணான், அப்புறம் துபாயில் ஒர்க் பண்ணான். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணால் நமக்கு ஆள் வேணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அப்போ தான் அவன் சொன்னான். ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 25-26 பிரான்ச் வச்சுருக்கும்போது இங்கே இந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு அது அடுத்த ஹோட்டலையும் அதே டேஸ்ட் இருக்கும். நாங்கள் 2010 வந்து எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணிட்டோம். 70% ஃபுட்டு வந்து அங்கேருந்து வந்துடும். இதுதான் இட்லி மாவு. இங்கே வந்து முதலாக நீங்கள் வந்து ஹோட்டல் நடத்திய போது எந்த இயரில் ஒரு ப்ரௌட் மூமெண்ட்? அது 2023 மார்ச் 3 விபி வேர்ல்டினுடைய டிஷ்ஷஸ்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன? நிறைய இருக்குது. ஏன்னா இந்த பாயா இட்லிங்கிறது நிறைய பேர் போடுவாங்க, நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. நம்மகிட்ட இருக்க ஒரு தனித்துவமான ரெசிபி மெயின்டைன் பண்ணுறோம். இதுதான் சக்ஸஸ் மந்திரம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எது? போர் அடிக்காமல் ஃபுட்டு கொடுக்கணும் இல்லையா? டெய்லி நியூ மெனு கொடுத்துட்டே இருக்கணும். வீட்டில் கூட காலையில் இட்லியான்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்களே சோதிச்சு பார்ப்பீங்களா டேஸ்ட் அது இப்படியே இருக்கா அப்படின்னு? ஹோட்டல் தொழில் மிகுந்த போட்டி நிறைந்த தொழிலா? கண்டிப்பாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஹோட்டல் தொழிலுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா? ஸோ அது ரெண்டுமே இருக்குது சார். அதில் மைனஸ் அப்படிங்கிறபோது அவங்களோட சார்ஜஸ். ஒருத்தர் கார்டில் ஸ்வைப் பண்ணுறாரு சார். ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் எங்களுடைய கஸ்டமரை லேசினஸ் பண்ணி அவங்கள வீட்டிலே உட்கார சாப்பிட வச்சுட்டாங்க. அரசாங்கம் இன்னும் இந்த விஷயத்தை பண்ணால் இந்த ஹோட்டல் துறை இன்னும் முன்னேறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் எது? ஒரு 2 வேலை இருக்குது. ஆனால் ஒரு வேலை இப்போ செஞ்சால் போதும். அடுத்த 10 வருடத்தில் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியுடைய வீழ்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே சார் டெக்னாலஜியில் போயிடும். ரோபோட் உள்ளே வந்துடுவாங்க. உங்கள் மகனுக்கு எங்கே நடிப்பில் ஆர்வம் பெறுங்க? அவர் வந்து டாக்டர். ஆக்சுவலி எம்பிபிஎஸ் படிக்கும்போது இந்த காலேஜில் வந்து இந்த இவங்கெல்லாம் கூப்பிடுவாங்களே, ஈவெண்ட்லாம் இருப்பாங்கள்ல, அதில் இவன் வரும்போது ஒரு டைரக்டர் வந்து நீங்கள் ஏங்க சார் டாக்டராக படிக்கிறீங்க, நடிங்கன்னு சொல்லி ஒரு டைரக்டர் சொன்னார்.